வணக்கம் மக்களே, அனைவரும் நலமா? நம்ம இன்னைக்கு பார்க்குற ட்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா ட்ரீ. பப்பாயா ட்ரீல என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இந்த மரத்தோட பூக்களை பாருங்கள், எப்படி கொத்து கொத்தா பூத்துருக்குன்னு பார்த்தீங்களா? இது ஆண் மரம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு மரம் பூத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள், காய்கள் வராது. ஏன்னா இது ஆண் மரம். பூவோட தண்டை பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இப்படி ஒரு முட்டு விட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த முட்டு நாளைக்கு மலர்ந்துடுற முட்டு தான். இந்த மாதிரி குட்டி குட்டி முட்டுக்கள் எல்லாமே நாளை பெருசாக பூக்கும். ஆனால் அதிலிருந்து காய் கண்டிப்பாக வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஆண் மரம். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இலையோட காம்பில் ஒவ்வொரு முட்டு தான் விட்டுருக்கு. இது பெண் மரம். இதிலிருந்து கண்டிப்பாக காய் காய்க்கும். இந்த மாதிரி பப்பாளி தண்டு அந்த இலையோட காம்பு இங்கே ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த இடத்துலேருந்து ஒரே ஒரு முட்டு வந்துச்சு அப்படின்னா அது காயாக மாறும். இதிலேருந்து காம்பு மாதிரி கொத்து கொத்தாக கிரேப்ஸ் மாதிரி பூக்கள் பூத்து தொங்குச்சு அப்படின்னா கிரேப்ஸ் மாடலில் அது கண்டிப்பாக காய்க்காது. ஏன்னா அது ஆண் மரம். மரங்கள்லேயும் ஆண் மரம் பெண் மரம் அப்படிங்கிற வித்தியாசத்தை பப்பாளி மரத்தில் இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம.